மேரி ஹெட்ஜ் என்றொரு பெண்மணி தன் மகனுடன் ஒரு பெரிய வணிக வளாகத்திற்குள் சென்று வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கிக் கொண்டிருந்தார். அவர் தன் மகனுடன் இருந்தது தரைத்தளம். அப்போது அதே வணிக வளாகத்தின் 3ஆம் தளத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் அங்கிருந்த பொருள்களை எடுத்துச் செல்வதற்கு பயன்படுத்தப்படும் வண்டியை தெரியாமல் தள்ளிவிட, அது கீழே பொருள்களை வாங்கிக் கொண்டிருந்த மேரி ஹெட்ஜின் மேல் விழ அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். உடனே ஆம்புலன்ஸ் அங்கே வரவழைக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல நாள்கள் அவர் சுய நினைவின்றி இருந்தார். அவர் மீண்டுமாக இயல்பு நிலைக்கு வந்தபோது அவருடைய ஒரு கண் பார்வை இழந்திருந்தது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த 2 சிறுவர்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மேரி ஹெட்ஜிடம் சொன்னபோது அவர் அவர்களிடம், எனக்கும் அவர்களுடைய வயதில் ஒரு மகன் இருக்கின்றான். அவர்கள் இருவருக்கும் நான் தண்டனை வாங்கி கொடுத்தால் அவர்களுடைய தாய் மிகவும் வேதனையுறக்கூடும். அதனால் நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்றார். தன்னுடைய ஒரு கண் பார்வையில்லாமல் போனதற்கு காரணமாக இருந்த 2 சிறுவர்களையும் மேரி ஹெட்ஜ் மனதார மன்னித்தார். கடவுளும் நம் பாவங்களை, தீச்செயல்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அவரிடம் திரும்பி வர தயாரா? திருப்பாடல் 65:3. எங்கள் பாவங்களின் பளுவை எங்களால் தாங்க முடியவில்லை, ஆனால் நீர் எங்கள் குற்றப்பள்ளிகளை போக்குகின்றீர். தீயோர் சாக வேண்டும் என்பது அன்று, அத்தீயோர் தாம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். எசேக்கியா 33:11. யூத சமூகத்தை பொறுத்தவரையில் தந்தை உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரித்து கொடுப்பது கிடையாது. மேலும் சொத்தை பிரித்து கொடுக்கும் போது தலைச்சன் பிள்ளைக்கு சொத்தில் 3/2 பங்கு போய் சேரும். இணைச்சட்டம் 21:17. 2வது பிள்ளைக்கு சொத்தில் 3/1 பங்கு தான் போய் சேரும். நற்செய்தியில் இயேசு காணாமல் போன மகன் ஓமையில் இயேசு சொல்லும் காணாமல் போன மகன் ஓமையில் வரும் தந்தை தன் இளைய மகன் சொத்தை பிரித்து தருமாறு கேட்கும்போது அவன் தன்னை